ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நிறைய பேர் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கோர்ஸை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஸ்சி ஹார்ன்ஸ் பயோமெடிக்கல் சயின்ஸ். இந்த கோர்ஸ் ஒரு 3 years கோர்ஸ். இந்த கோர்ஸோட எக்ஸாம்ஸ்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா செமஸ்டர் டைப்பில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அவங்களோட 10th and 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அவங்க படிச்சிருக்கணும். அண்ட் இந்த கோர்ஸோட அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா மெரிட் எக்ஸாம் பேஸ்ட் தான் இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 50,000 to 60,000 வரைக்கும் இருக்கலாம். இந்த கோர்ஸோட ஆவரேஜ் ஸ்டார்டிங் சேலரி இன் இந்தியன் ருபீஸ் 1.8 lakhsலேருந்து 4 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸோட டாப் ரெக்ரூட்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தோன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ், ஃபார்டிஸ் ஹெல்த் கேர், டெல்லி யூனிவர்சிட்டி, மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸோட டாப் ரெக்ரூட்டிங் ஏரியாஸ் பார்த்தோன்னா காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபார்மக்யூட்டிக்கல் கம்பெனிஸ், பயோமெடிக்கல் சயின்சஸ், சயின்ஸ் ரிசர்ச் லேப்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல இவங்க ஒர்க்குக்கு போகலாம். அண்ட் டாப் ஜாப் ப்ரொஃபைல்ஸ் பார்க்கலாம். இந்த கோர்ஸ்க்கு என்னென்ன அப்படின்னா கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர், பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் மேனேஜராக போகலாம். இல்லை கிளினிக்கல் டேட்டா அனலிஸ்ட், ரிசர்ச் அசிஸ்டண்ட், லேப் மேனேஜர், ரிசர்ச் சயின்டிஸ்ட், மெடிக்கல் இமேஜ் அனாலிசிஸ் ரிசர்ச்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இந்த கோர்ஸ்க்கு இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸில் என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா பயோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெனetics, செல் அண்ட் ரேடியேஷன் பயாலஜி, ஹியூமன் ஃபிசியாலஜி அண்ட் அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, பயோஃபிசிக்ஸ், ஃபார்மகாலஜி, மெடிசனல் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிலபஸ் அண்ட் அதோட சப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கோர்ஸோட ஜாப் ப்ரொஃபைல்ஸ் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஜாப் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் அதோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் 1,80,000லேருந்து 3,20,000 வரைக்கும் இருக்கலாம். அண்ட் நம்பர் 2 ஃபார்மசிஸ்ட், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் 71,000லேருந்து 4,90,000 வரைக்கும் இருக்கலாம். அண்ட் நம்பர் 3 லேப் மேனேஜர், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் 1,80,000லேருந்து 4 lakhs வரைக்கும் இருக்கலாம். அண்ட் நம்பர் 4 பயோமெடிக்கல் இன்ஜினியர், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் 2 lakhsலேருந்து 4 lakhs இருக்கலாம். நம்பர் 5 லெக்சரர், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் 4 lakhலேருந்து 6 lakh வரைக்கும் இருக்கலாம். நம்பர் 6 சேல்ஸ் இன்ஜினியர், இவங்களோட சேலரி ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 lakhsலேருந்து போகலாம். அண்ட் இந்த கோர்ஸை ஆஃபர் பண்ணக்கூடிய டாப் காலேஜஸ் பார்க்கலாம். நம்பர் 1 ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் ஸ்டடீஸ், இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 1.25 lakhs. நம்பர் 2 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 7,000. நம்பர் 3 சவிதா மெடிக்கல் காலேஜ் சென்னை, இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 50,000. அண்ட் நம்பர் 4 SIMATS சென்னை, இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 50,000. நம்பர் 5 ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 1.25 lakhs. நம்பர் 6 SRCAS கோயம்புத்தூர், இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 92,000. நம்பர் 7 அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி, இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 13,000. நம்பர் 8 பெரியார் யூனிவர்சிட்டி சேலம், இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 26.88K. அண்ட் நம்பர் 9 VMU சேலம், இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 76K. அண்ட் நம்பர் 10 கிங்ஸ் கார்னர் ஸ்டோன் இன்டர்நேஷ்னல் காலேஜ் சென்னை. நம்பர் 11 நேஷ்னல் காலேஜ் NCT திருச்சிராப்பள்ளி, உங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 25K வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இதில் ஏகப்பட்ட ரெக்ரூட்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை ஜாப் ப்ரொஃபைல்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ எதில் வேணாலும் நீங்கள் போக ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.